இயேசு கிறிஸ்து அர்மேகதான் யுத்தத்துக்கு வரதை பற்றின தீர்க்க தரிசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருஷ அரசாட்சியை குறித்து. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்தே அப்போது ஏற்படவே இல்லை, இயேசு வரவே இல்லை. அப்போவே 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். ஆதியாகமம் 3:15 சொல்கிறாரு, சர்ப்பத்தை பார்த்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இது எங்கே இருக்குது? ஸ்திரீயின் வித்து, சர்பத்தின் வித்து என்பது யாரை குறிக்கிறது? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்தி கிறிஸ்துவை கேட்டின் மகன் சொல்லுது. அவன் தலையை கர்த்தர் எங்கே நசுக்கிறார்? பிசாசின் தலையை கல்வாரியில் நசுக்கிட்டார். ஆனால் அந்தி கிறிஸ்துவை எங்கே ஜெயிக்கிறாரு? அர்மேகதானில் ஜெயிக்கிறார். 2ஆம் வருகையை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி தான் செய்தி கடைசி காலத்தை பற்றினது ஆரம்பத்திலே இருக்குது. இன்னும் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. 1 யோவான் 2:18 யோவான் சொல்லும் பொழுது, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு அப்பயே எழுதுறாரு. நாம் இப்போ கடைசி காலம்னு சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு கோபம் வருது. ஏன் இதை கடைசி காலம்னு சொல்கிறாங்கன்னு அப்போவே சொல்கிறார் யோவான். 1 யோவான் 2:18 பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு. நம்ம 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில்